வீடியோவில் வீட்டில் இருக்க வாழைப்பழத்தை வச்சு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்னு இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி வீட்டில் பண்ணி நீங்கள் எல்லாருக்கும் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு 2 ஸ்பூன் நெய் விடுங்க. இப்போ வாழைப்பழத்தை அதிலே போட்டுடலாம். அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு கிளறுங்க. வாழைப்பழம் 3 வாழைப்பழம் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம்னாலும் எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் பழமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இதை அப்படியே கிளறி கொடுங்க. இப்போ வாழைப்பழம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்போ இதுலேயே நம்ம வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலும் போட்டுக்கலாம். ஒரு கப்பு ரவை நம்ம போட்டிருக்கோம். இதுலேயே சிம்மிலே வச்சு நல்லா வறுத்து விடுங்க. ஒன்று போல் சேர்த்து நல்லா அப்படி கிளறி கொடுங்க. இப்போ ஒரு கப்பு ரவை 100 கிராம் இருக்கும். 3 வாழைப்பழத்துக்கு நான் 100 கிராம் ரவை இருக்கும், அது போட்டிருக்கேன். இப்போ இதில் கூட இன்னும் 1 ஸ்பூன் நெய் விட்டு வதக்கிக்கிறேன். ரவையை வாழைப்பழத்தோடு நல்லா சேர்த்து இப்படி மசிச்சு வதக்கி விடுங்க. இப்போ ரவை சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டோம். இப்போ தேங்காய் பூ அரை முடி நான் திருவி போட்டுக்கிறேன். இந்த தேங்காய் ஓடில் இருக்க கருப்பு இல்லாமல் நீங்கள் திருவி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வதக்கிடலாம். இப்போ இதிலே நம்ம ஒரு 4 ஸ்பூன் ஜீனி போட்டுக்கலாம். வாழைப்பழத்தில் இனிப்பு இருக்கனால நான் 4 ஸ்பூன் மட்டும் போடுறேன். ஏலக்காய் பொடி நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கிளறி கொடுங்க. இந்த தேங்காய் நல்லா வதங்கணும். கொஞ்சம் சிறு தீயிலே நல்லா வதக்கி விடுங்க. இதில் 100 ml பால் ஊற்றிக்கிறேன். எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ வதக்கும் போதே அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது, வீடே மணக்குது. இந்த ஏலக்காய்க்கும் அந்த வாழைப்பழத்துக்கும் அருமையான ஸ்வீட்டாக இருக்குது. இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை ஆற விட்டுறலாம். இப்போ இது கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம உருண்டையெல்லாம் உருட்டிக்கலாம். இந்த மாதிரி இப்படி உருட்டிக்கிங்க. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்நாக்ஸ் இது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஒரு உருண்டையெல்லாம் அதில் எடுத்து போட்டுக்கலாம்.
உருண்டையில் அப்படியே உருட்டி விடுங்க. இப்போ அதே நெய்யிலேயே இந்த உருண்டையிலையும் போட்டுருவோம். மிச்சம் இருக்க உருண்டையில் இப்போ இதில் நம்ம எல்லாமே போட்டிருக்கிறது எல்லாமே எல்லாம் ஹெல்த்தியான உணவு தான் போட்டிருக்கோம். வாழைப்பழம் போட்டிருக்கோம், ரவை போட்டிருக்கோம், தேங்காய், பால், ஏலக்காய் எல்லாமே போட்டிருக்கோம். இதில் முந்திரி பருப்பு கூட போடணுன்னா நல்லா பொடிச்சு போட்டுக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இது நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணலை. இது நெய் ஊற்றி சும்மா லேசாக வறுத்துக்கிறோம்.